மக்களுக்கும் காலையிலே காடு சென்று மாலையிலே வீடு திரும்பும் எனது அருமை விவசாய பெருந்து மக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது நாளைய கலைப்பு சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி வணக்கம். கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம் கூட 5 நிமிஷம் தான். சின்ன கருப்பு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனால சின்ன கருப்பு சுவாமி வருகிறத பார்த்து போக கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சின்ன கருப்பு ரெடி ஆகிட்டாங்க. அப்படி தாயா விட்டவள் அம்பிகை ஈஸ்வரியே சிவகாமியை வணங்கிவிட்டு நாம கதைக்கு செல்ல வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு கதையை எனக்கு முன்னாடி கொண்டு வருவோம் யார்? சிவகாமி. சரி, ஆமா, அந்த தாயா விட்டவள் வணங்கிவிட்டு கதைக்கு செல்ல வேண்டும். அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே பிழைக்காரி எங்கள் உடுக்கையிலே மறைந்திருப்பா முத்துமாரே. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே நம்ம ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே பிழைக்காரி எங்கள் உடுக்கையிலே பணிந்திருப்பா முத்துமாரே. அம்பிகையே ஈஸ்வரியே நம்ம ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி இந்த இடத்திலே அழகுமலை அரிராமக்கனாக இருந்து இந்த இடத்திலே மாநில உறுப்பாக வந்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிவித்தார். முன்னொரு காலத்தில் எனது மைத்ரா சிவபெருமானாகப்பட்டவர் உலகத்தில் சகல வரத்தில் கொண்டு கொடுத்திருக்கிறார். என்ன வரம், எப்படி அவற்ற வரம் சொல்லி பார்க்கின்ற பொழுது அன்னவன் மயூசாசுர அரக்கனாகப்பட்டவன் பங்குனி சித்திரை வைகாசி என்று சொல்லக்கூடிய 3 மாதங்களையும் அன்னவனாகப்பட்டவன் அக்கிரதமாகப்பட்ட வளர்த்தான். அந்த அக்கிரதத்தை ஊர் மக்கள் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற காரணத்தாலே எனது மைத்ரா சிவபெருமானாகப்பட்டவர் அன்னவனத்தில் தோண்டி மயூசா இந்த அக்னி தேவத்தை நிறுத்த வேண்டும் சொல்லி கேட்கின்ற பொழுது அண்ணன் தெரிவித்தான், இந்த அக்னி தேவத்தை நான் நிறுத்த வேண்டும் என்றால் உலகத்திலே எனக்கு சாகாத வரம் என்று சுவாமி சொல்லி கேட்டானா. அதற்காக எனது மைத்தனா சிவபெருமானாகப்பட்டவர் அந்த வரத்துகளை கொடுத்து விட்டு கையிலிருந்து சென்று விட்டார். இப்பொழுது ஆண்கள் வர்க்கத்தை அடியோடு அழிப்பதும் பெண்கள் கருப்பு கட்டி சூறாடி வருகின்ற மயூசாசுரன்
அவனை அழிப்பதற்காக எனது உமா மகேஸ்வரியாகப்பட்டவள் அந்த மகமாயாகப்பட்டவள் 7 பிறப்பாக பிறப்பிச் இருக்கின்றார். அதற்காக அந்த 7 தெய்வீக குழந்தைகளும் பார்த்து சென்று கோட்ட பிரமார் தெலுங்காபுரி சீமையை ஆழ்ந்து வருகிறார்கள். அவரிடத்தில் சென்று அந்த எங்களுக்கு திருமணமாகி வெகுதாக ஆகிவிட்டது என்று சொல்லி நாட்டமர்களுக்கு சென்று ஒரு குழந்தையாகப்பட்டது தானமாக கேட்க வேண்டும். சரி, அதை கேட்டாலும் அண்ணே எங்களுக்கு திருமணமாகி வெகு காலங்களாக ஆகிவிட்டது. சரி, வெகு காலங்களாக ஆகினாலும் ஆமா எங்களுக்கு சொல்லி போகின்றான். பிள்ளை இல்லாத பெருமாவி மக்கள் இல்லாத மாமாவை பேசுறார்கள் ஏசுறார்கள். சரி, ஏசுறவர்கள் ஏசட்டு பேசுறவர்கள் பேசட்டும். சரி, இருந்தாலும் கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிறான். சரி, ஆண்களை பெற்றெடுத்தா மட்டும் என்ன செய்யறோம்? பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு சொல்றான். பெற்றெடுத்தா மட்டும் அந்த பிள்ளை என்ன செஞ்சு போடுறாங்க? என்ன செய்யறாங்க? பிள்ளை கஷ்டப்பட்டு ஒரு 10 மாதம் சுமந்து ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிறான். ஆமா, ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த பிற்பாடு சரி அவன் கொஞ்சமா பெரிய ஆயிரம். சரி, ஒரு 5 வயசு வந்துருது. ஆமா, 5 வயசு வந்த பிற்பாடு அவனை கல்வி செல்வம் வேண்டும் என்ற காரணத்தினாலே பள்ளிக்கூடத்துல சேர்த்துறான். பள்ளிக்கூடத்துல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பெரிய ஆயிரம் படிச்சு பெரிய ஆன பிற்பாடு அவன் படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேடி வைக்க சொல்லி சரி இருக்கிற அண்டா உண்டா காடுகிற நெட்டுன்னு சொல்லி அவனை வித்து படிக்க வைக்கிறான். சரி, பெரிய படிச்சு ஒரு வேலை வாய்ப்பு தேடி வச்ச பிற்பாடு பிள்ளை என்ன செய்யறேன்? 1 மாசம் சம்பளத்தை கொண்டாந்து கொடுக்குறேன். யார் கையில? தாய் தகப்ப கையில. சரி, தாய் தகப்ப கையில கொடுத்த பிற்பாடு தாய் தகப்ப என்ன பண்றான்? நம்ம பிள்ளையும் சம்பாதிச்சுட்டேன், இந்த 1 மாசம் சம்பளத்தை கொடுத்துட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தை நம்ம என்ன செய்வோம்? பெற்ற தாய் தகப்பன் இவருக்கு சொல்லி ஒரு துணைக்கு துணையாக ஒரு பெண்மணியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சரி அத்தை மகளையோ மாம மகளையோ இல்ல அந்நியத்திலேயே அவன் காதலித்த பிள்ளையோ அவனுக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறோம். சரி, திருமணத்தை முடிக்கும் போது கோயில உட்கார்ந்து தாலி கட்டுவாங்க. ஆமா, தாலிய மண்டபத்துல உட்கார்ந்து தாலி கட்டும் போது சரி ஐயர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் பொண்ணை கூட்டிட்டு வாங்கடா, தாலி கட்டட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுல 2 அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? மக்கள் நினைக்கிறாங்க என்ன தெரியுமா? அவர் ஐயர் சொல்றது இல்ல, அந்த நேரத்துக்கு நல்ல நேரம் முடிய போகுதுன்னு பொண்ணு குட்டி வந்து சீக்கிரமா தாலி கட்டி வச்சு சாப்பிட்டு கிளம்புவாங்க. ஆமா, அதுதான் தவறு. ஐயர் என்ன நினைச்சு சொல்றாங்கன்னா, பையனுக்கு இனிமே நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு, கெட்ட நேரம் தொடங்க போகுதுன்னு சொல்லி சொல்லாம சொல்றாரு. அதுதான் ஐயரோட வழக்கம். இருந்தாலும் இந்த இடத்துல மணியாகப்பட்டவள் சரி லட்சுமி அழைத்து இந்த இடத்துல சிலம்பாயாக செல்ல வேண்டும். கண்ணை சிலம்பு ஓடோடிவார்கள்.